துப்பாக்கியோட வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நான் தெரியாம தாங்க கேட்குறேன். அது என்ன சட்டமன்றமா இல்லை பட்டிமன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அவங்கள பேசுனாங்க, பதிலுக்கு இவங்க பேசுறது. அது மட்டும் இல்லை, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவர்களுடைய மனைவியை பற்றி பேசுறது. அவங்கவுங்க பர்சனலை யாரும் தொடாதீங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் பஸ் ஓட்டியிருக்காரு. அது ரீல்ஸ் போடுறதுக்காக பஸ் ஓட்டியிருக்காரு. ஆக்ஷன் கட்டு ஷூட்டிங்கு. ஆனால் நீங்கள் இதுதான் சாக்குன்னு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேரவன் வந்துருச்சு, மேக்கப் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்றீங்களே. இது பாருங்க, நம்ம எது பண்ணாலுமே அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் உடை போட்டப்ப கூட அந்த சிங்கப்பெண் அந்த திட்டத்தை இன்னமும் பாமர மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை விஜய் சார் கொண்டு வந்தாங்க. அதற்கு நான் இன்னும் ஒரு துரும்பாக ஒரு கடுகளவு பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த சிங்கப்பெண் காஸ்டியூம் போட்டேன். ஆனால் அது பல விமர்சனத்துக்கு உண்டாச்சு. இன்னைக்கு இந்த இராணுவ உடையில் இருப்பதற்கான காரணம், துப்பாக்கியோட வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் இந்த அனந்தன் காடு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எதற்காக கூல் சுரேஷ் அவர்கள் அனந்தன் காடு படம் பார்ப்பதற்கு இந்த இராணுவ வீரர் உடையில் வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் ஒரு இராணுவம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு தமிழன் இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி இந்த இராணுவ வீரர் உடையை எதுவும் நான் கிண்டல் பண்ணுறதுக்காக இதை நான் போடலை. தயவு செஞ்சு இதை விமர்சனம் பண்ணாதீங்க. ஆமாங்க, இதுதானேங்க, இதுதானே. நான் தெரியாம தாங்க கேட்குறேன். அது என்ன சட்டமன்றமா இல்லை பட்டிமன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அவங்கள பேசுனாங்க, பதிலுக்கு இவங்க பேசுறது. அது மட்டும் இல்லை, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவர்களுடைய மனைவியை பற்றி பேசுறது, இவருடைய அப்பாவை பற்றி பேசுறது. இது பத்தாதுன்னு சைடில் இருக்கவங்களாம் இதுதான் நமக்கு சாக்கு, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் நல்லா வியூஸ் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்களும் சைடில் எதனா கொளுத்தி போடுறது. தயவு செய்து அவங்கவுங்க பர்சனலை யாரும் தொடாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் வந்தது. அந்த இடத்துல நீங்கள் பழி தீர்த்து கொள்வதற்காக இது கொழாயடி சண்டையாக இன்னைக்கு நீ இதை பண்ணியா, நாளைக்கு நான் உன்னை எப்படி நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சைடு கட்சியாக இருந்தாலும் சரி, மேல் கட்சியாக இருந்தாலும் சரி, கீழ்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டமன்றத்தில் அதை கடைபிடிங்க. மற்றவர்களுக்கு கேலி கூத்தாகவும் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் தயவு செய்து சட்டமன்றத்தை பட்டிமன்றம் மாதிரி ஆக்காதீங்க. நீங்கள் பெரியாளா நாங்கள் பெரியாளான்னு பார்க்காதீங்க. மக்கள் தான் பெரியாள், மக்கள் தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குனது, எதிர்கட்சி ஆக்குனது, எம்எல்ஏ ஆக்குனது, அமைச்சர் ஆக்குனது எல்லாமே, சரிங்களா? தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் பஸ் ஓட்டியிருக்காரு. அது ரீல்ஸ் போடுறதுக்காக பஸ் ஓட்டியிருக்காரு. ஆக்ஷன் கட்டு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்கிறீங்களே. ஏங்க, ஒரு முதலமைச்சர் நம்ம பக்கத்தில் உட்காந்து சகஜமாக பேசிக்கிட்டு நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தாங்க நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இதுதான் சாக்குன்னு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேரவன் வந்துருச்சு, மேக்கப் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்றீங்களே. நீங்கள் தாங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. அப்போ ஒரு முதலமைச்சர் போகும்போது 2-3 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் பண்ணணும், உங்களை குறுக்க நெருக்க போடக்கூடாது, அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் மாற்றம் வேணும்னு தானே எதிர்பார்த்தீங்க. நம்முள் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி டிவி கேட்க ஓட்டு போட்டீங்க. அவர் பஸ்ஸில் ஏறி அவர் ஒரு சக பயணியாக அதில் உள்ள திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, சொகுசாக இருக்கா, காற்று வருதா, ஏசி ஓடுதா, டிரைவர்லாம் எப்படி நம்மள்கிட்ட அணுகுமுறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதனால் தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ணாதீங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் இருக்காங்க. ஓகே, நன்றி.